மார்னிங் லன்ச் டிஃபன் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஃபஸ்ட்டு வேலையே ட்ரெஸ் வாஷ் பண்ணுறது தான். எப்போவுமே 2 டேஸ் ஒன்ஸ் தான் பண்ணுவேன். இப்போ அம்மா இருக்கிறதால டெய்லி பண்ணணும், இல்லைன்னா நிறைய சேர்ந்துடும். வீட்டில் ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லை, காலியாகிட்டு. ஸோ ராகவும் கேக் கேட்டே இருந்தான். ஸோ எனக்கு பைனாப்பிள் கேக் கையோட பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நல்லா சாஃப்டாகவே இருந்தது. ரெசிபி என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு 3 டேஸ்க்காக நான் மாவை ரெடி பண்ணியாச்சு. மார்னிங்கே குக் பண்ணி சைடில் மாவுக்கு ஊற வச்சுட்டேன். வெசல் வாஷ் இன்றைக்கி குறவு தான். ஏன்னா ஆல்ரெடி அம்மா ஒரு பேட்ச் கழுவிட்டாங்க நான் குக் பண்ணிகிட்ருக்கையில். மார்னிங் 4 மணிலேருந்து வேலை பார்க்குறதால கொஞ்சம் பிரேக் வேணும். ஸோ நானும் அம்மாவும் டீ போட்டு குடித்தோம். குடித்து கொஞ்சம் நேரம் அப்படி பேசிகிட்டு இருந்தோம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். ஸ்ப்ரே பண்ணி வைப் அவுட் பண்ணிடுவேன் டெய்லி. ஏன்னா டெய்லி பண்ணியே ஆகணும். என்னோடய கிச்சன் ஹால் கிச்சனுனால டெய்லி பண்ணால் தான் அது நீட்டாக இருக்கும். தென் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ட்ரையான கிளாத் எல்லாத்தையும் நானும் அம்மாவும் மடித்து வைக்க ஆரம்பிச்சிட்டோம். மடித்த ட்ரெஸ் எல்லாத்தையும் உடனே உளுத்திக்க வைக்கணும், இல்லைன்னா என் பையன் சின்ன பையன் உடனே கழிச்சு விட்ருவான். அது அவனுக்கு ஒரு பிளாட்டாகவே தெரியுது. ஃபைனல் வேலையாக வீட்டை ப்ரூம் பண்ணி விட்டுருவேன். ஆல்மோஸ்ட் ஈவினிங் ஆயிடுச்சு. இந்த சண்டே அம்மா திருப்பி ஊருக்கு போகணும். சண்டே மார்னிங் அவங்களுக்கு ஃப்ளைட்டு. ஸோ அவங்களுக்கு ஆயின்மெண்ட் வாங்கலான்னு சொல்லிவிட்டு ஆயின்மெண்ட் திங்ஸ்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு நைட் வெளியில் போயிருந்தேன். நானே ஹஸ்பண்ட் மட்டும்தான் போனோம். பசங்களை கூட்டிகிட்டு போனால் ரொம்ப டைம் ஆயிரும். ஸோ நானும் ஒரு மட்டும் போனோம். ஃபைனலாக என்னோடய ஃபேவரட் ஃபுட் சட்டே இங்கே மலேசியாவில் ரொம்ப ஃபேமஸ். நைட் டைமில் தான் அதிகமாக அவைலபிளாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சது ஐஎம் சட்டே, சிக்கன் சட்டே. அவ்வளோதான் டுடே வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.